ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 66வது திருப்பெயர் நாமா திக்கஜேனாபி பூஜிதாய நமஹா. திசை யானைகளால் நன்கு பூஜிக்கப்பட்டோனுக்கு நமஸ்காரம். திக்கஜேன 8 திசைகளையும் காக்கும் யானைகளால் அபிபூஜிதா நன்றாக பூஜிக்கப்பட்டவன். இதை பற்றி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கோம். இங்கே விஸ்தாரமாக சொல்கிறார். கஷ்யபருக்கும் தக்ஷ பிரஜாபதியினுடைய மகளான ஸ்வேதைக்கும் பிறந்தது 8 யானைகள். இந்த 8 திசைகளையும் காவல் காப்பதாக புராணங்கள் சொல்கிறது. அவைகளால் பூஜிக்கப்பட்டவன். அதில் கிழக்கு திசைக்கு ஆண் யானை ஐராவதம், அதனுடைய மனைவியானது அப்ரமைன்னு பேர். திசை தென்கிழக்கு, அதுக்கு யானை புண்டரீகம்ங்கிற யானை, கபிலைன்னு அதனுடைய பத்னி. அதே மாதிரி தெற்கு திசைக்கு வாமனம்னும் அதனுடைய பத்னி பிங்களைனுங்கிற யானை. தென்மேற்கு திசைக்கு குமுதம், பெண் யானை அனுப்பமை. மேற்கு திசைக்கு அஞ்சனம், பெண் யானை தாமிரபரணி. வடமேற்கு திசைக்கு புஷ்பதந்தம், பெண் யானை சுதந்தம். வடக்குக்கு சார்வபௌமம், பெண் யானை அஞ்சனை. வடகிழக்குக்கு சுப்ரதீபம், பெண் யானை அஞ்சனாவதி. அப்படின்னு இந்த 8 யானைகளுடைய பேரும் அதனுடையதான மனைவியாக இருக்கக்கூடிய பெண் யானையுடைய பேரும் சொல்லப்பட்டது. இந்த 8 யானைகளையும் இப்பயும் நாம் எங்கே போய் தரிசனம் பண்ணலான்னு கேட்டாக்கா, மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வருடையதான சன்னதி, சோமசுந்தரருடைய சன்னதியில் இந்த 8 யானைகளும் அந்த மகேந்திர விமானம்னு இந்திரனால் அர்ப்பணிக்கப்பட்ட விமானம். அந்த விமானத்துக்கு கீழே சுவாமி இருக்கார். மகேந்திர கிருத விமானார்ப்பித்தஸ்யன்னு அது கீழே இருக்கார். அதில் இந்த 8 யானையும் தாங்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய யானையைத்தான் பார்த்து ஒரு பாண்டியராஜா இந்த கல்யாணையானது கரும்பு திங்குமோ அப்படின்னு கேட்க, பகவான் எல்லாம் வல்ல சித்தர் அப்படிங்கிற ரூபத்தோடு வந்து கரும்பு கொடுத்து இன்றைக்கும் அந்த லீலையானது நடக்கிறது. அது பக்கத்தில் எல்லாம் வல்ல சித்தருங்கிற பேரோடு இருக்கார். இது இப்போ நேற்றெல்லாம் கூட கிரகணமாச்சு. இந்த கிரகண சங்கல்பத்தும் போது இந்த 8 யானைகளுடைய பேரும் அதில் வரும். இந்த 8 யானைகளால் கீழே சமுத்திரத்துக்கு கீழே இந்த லோகமானது தாங்கப்பட்டு இருக்கிறதா இருக்குது. இந்த 8 யானைகளினாலும் பூஜிக்கப்பட்டவன் பகவான் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தமானது இங்கே சொல்லப்படுறதா இருக்குது. ஏன்னா எல்லா விதமான பெரிய சக்தி உடையதும் இவருடைய மகிமையிலேருந்து இருக்கக்கூடியதான லேசம்னு சொல்லப்படுறது. இதை பகவானே பகவத்கீதையில் சொல்கிறார். என்னுடைய விபூதி தான் எல்லாத்துலேயும் ஸ்ரீமதூர்ஜிதமேவவா அப்படின்னு சொல்லியிருக்கிற காரணத்தினால இந்த திக்கஜங்கள்னு சொன்னால் அது பெரிய மகிமை உள்ளது. அந்த மகிமையும் இவருடைய சக்தியினால் வரது. அந்த மகிமை இருக்கிறதுக்கு எப்பவும் அது பகவானை மனசார பூஜிக்க பண்ணுறது அப்படிங்கிறதான விஷயம் இந்த இடத்துல தெரிவிக்கப்படுறதாக இருக்குது. அதனால் திக்கஜேனாபி பூஜிதாய நமஹா அப்படிங்கிறதான அர்த்தம் இங்கே துவனிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.